எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஹாட் டாபிக்கா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் ரொம்ப ஓப்பனா பேச போறோம். சமீப காலமா சோசியல் மீடியா பக்கம் போனாலே ஒரே பேச்சாதான் இருக்கு. விஜய்க்கு வர்ற கூட்டம் வெறும் சினிமா கூட்டம், இது ஓட்டா மாறாது அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமாவே நிலைமை அப்படித்தானா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஒளிஞ்சிருக்கா? மலேசியால நடந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல அவர் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் அந்த இடமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கூட்டம் கூடுது. இதுல கவனிச்சிங்கன்னா அதிகமா இருக்கிறது இந்த ஜென் செட் இளைஞர்கள் தான். ஏன்னா இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள் மேல ஒரு பெரிய அதிருப்தி அவங்க கிட்ட இருக்கு. தங்களை இவங்க ரெண்டு பேருமே ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு அந்த இளைஞர்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. திமுக அதிமுகன்னு ரெண்டு பக்கமும் இருக்கிறவங்க விஜய்க்கு வர்ற கூட்டத்தை தற்குறிகள் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. ஆனா இதுதான் அவங்க பண்ற பெரிய தப்பு. நீங்க ஒருத்தரை மட்டப்படுத்த அந்த இளைஞர்களோட கோபம் இன்னும் அதிகமாகுது. உண்மையை சொல்லணும்னா டிவிலையும் சோசியல் மீடியாலையும் விஜயை விமர்சிக்கிற ஒவ்வொரு பேச்சும் அவருக்கு மறைமுகமா 50,000 1 லட்சம் ஓட்டுகளை அதிகமாக்கிட்டு இருக்கு. சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இப்போ நடக்குது. இன்னொன்னு கவனிச்சிங்களா? பாரம்பரியமான திமுக குடும்பங்கள்லேயே இப்போ ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. தாத்தா அப்பா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டாலும் அவங்க வீட்டு இளைஞர்களும் பெண்களும் இந்த முறை ஒரு மாற்றம் வேணும், விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா இந்த அப்பட்டமான குடும்ப அரசியல் மேல மக்களுக்கு ஒரு சலிப்பு வந்துடுச்சு. விஜய் 2026 முதல்வராவாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா அவர் மற்ற கட்சிகளோட வெற்றியை பாதிக்க போற ஒரு ஸ்பாய்லர் அல்லது டிஸ்ரப்டராக கண்டிப்பா இருப்பாரு. குறிப்பா திமுகவோட கோட்டைன்னு சொல்லப்படுற பல இடங்கள்ல அவரோட தாக்கம் பலமா இருக்கும்னு அரசியல் வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. உங்க வீட்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஓட்டு யாருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.